ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்துக்கிறோம். காலபைரவ கோவிலுக்கு வந்துக்கிறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை கிருஷ்ணகிரி ஹைவே ரோட்டில் 2 கிலோமீட்டர் உள்ள கந்திக்குப்பம்னு சொல்லிட்டு வந்தால் அந்த இடத்துல இருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான கோவில். கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா பழைய கோவில் காலபைரவ கோவில் காட்டும். நாங்களும் அது தெரியாமல் கூகுள் மேப் பார்த்துன்னு போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றின்னு வந்தோம். நீங்கள் யாருமே வெக்கப்படாமல் ரோட்டில் யாருனா கேட்டுன்னு வந்து காலபைரவ கோவில் எங்கே போகணும்னு சொல்லிட்டு கந்திக்குப்பம்னு கேட்டுன்னு வாங்க. ரொம்ப ஒரு விசேஷமான கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா பார்க்கெல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணின்னுக்கிறாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்குது. இந்த காலபைரவன் கோவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே நாய்ங்க அதிகமாக இருந்துச்சு. சரி, நாய்ங்க அதிகமாக இருக்கிறனால அங்கே கெலிஜ் பண்ணிட்டுக்கோன்னு பார்த்தோம். பார்த்திங்கன்னா எந்த கெலிஜும் இல்லை, சுத்தமாக இருக்குது. இவர் தான் இந்த கோயிலுடைய சாபகர். இவர் யாருன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். லாங்கு ஜடமுடி வச்சு சுற்றின்னு இருந்தார். சரி, யார் இவர் சாமியார் சொல்லி கேட்டுருந்தா அப்போ சொன்னாங்க, இவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து ஒரு கோவில் கொண்டு போகிற மாதிரி போனாருங்களாம். அந்த கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்த பேர் இவருக்கு வரத்துக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு காசு இல்லைங்களாம். சரி, காசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேர் யார்கிட்ட ரோட்டில் போகிறத கேட்டவொன்னே அவங்க யாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்களாம். ஹெல்ப் பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்த்ததுக்குள்ள காணாத போயிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம சிவன் உடைய சின்ன சிலை வச்சு ஒரு சின்ன கோவிலாக ஸ்டார்ட் பண்ணவர் இவர். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோயிலை பிரம்மாண்டமான அளவில் கட்டியிருக்கிறாரு. இவர் தான் அந்த கோயிலுடைய சபகர். இவர் பேர் வந்து செந்தில். இவர் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள்லாம் அவங்களே பெருக்கி அவங்களே க்ளீன் பண்ணியிருப்பாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சின்ன சேவை பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வரவங்கெல்லாம் வந்து வேலை பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் ஆகுது இந்த கோயிலுக்கு வரணும்னா. பெங்களூர்லேருந்து கோயிலுக்கு வரணும்னா 100 கிலோமீட்டர் ஆகுது. நாங்கள் கேஎஃப்ல வந்தோம். கேஎஃப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஆகுது. 200 ரூபா பெட்ரோல் போட்டால் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு போயிடலாம். ரொம்ப ஒரு விசேஷமாக ரொம்ப ஒரு நல்ல பராமரிப்போல் இந்த கோவில் நந்தனம் இருக்குது. இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க சிறு பிள்ளைங்களே பூஜை பண்ணி வைக்கிறாங்க. பெரியவங்க சின்னவங்க யாருமே இல்லாமல் நம்மளே போய்ட்டு இந்த சிவன்கிட்ட போய்ட்டு நம்மளே பூஜை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கோவில். இந்த கோவிலில் இன்னொரு விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா காசிலேருந்து எடுத்துன்னு வந்தப்பட்ட லிங்கமாக இது. காசிலேருந்து எடுத்துன்னு அந்த லிங்கம் வந்து நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கோவில் வச்சுக்கிறாங்க. இந்த கோவில் ஏதோ சிறப்பு. இந்த கோவிலில் வந்து நம்ம கையால் காசில் எடுத்துன்னு அந்த லிங்கத்துக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணோம். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு மன திருப்தி ஆகுது. ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் கட்டின்னுக்கிறாங்க. இன்னமும் கட்டின்னு தான் இருக்கிறாங்க இந்த கோவில். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமான மக்கள் வந்து போகக்கூடிய இடமா இருக்கும். இந்த கோவிலுக்கு எப்போ வந்தாலும் சரி, நைட் எப்போ வந்தாலும் இங்கே தங்கி அன்னதானம் சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஒரு அன்னதான கூடமும் கட்டியிருக்கிறாங்க. அந்த அன்னதான கூடம் பார்த்திங்கன்னா 500 பேர் தங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான அன்னதான கூடமாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி கட்டிக்கிறாங்க. ஒரே டைம் 500 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அளவில் கட்டியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் டொனேஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க. அரிசி மூட்டைலாம் வந்திருக்குது இந்த கோவிலுக்கு. நம்மளால் முடிஞ்ச டொனேஷன் பண்ணலாம். தட்டுங்கள்லாம் பார்த்தா ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீட்டாக இருக்க தட்டு. சாப்பாடாக குழம்பு நம்ம எத்தனை முறைனா போய் சாப்பாடு எக்ஸ்ட்ரா கூட கேட்டு வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நல்லா சாப்பாடோட டேஸ்ட் இருக்குது. நம்ம வெளியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு. இந்த கோவிலில் எத்தனை மணிக்கு வந்தாலும் 24 ஹவர்ஸ் அன்னதானம் போடுறாங்களாம். நைட் எப்போனா வந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. மக்கள் கூட்டம் அதிகமாக நிரம்பி வர கோவிலாக இருக்குது. இந்த கோவில் ரொம்ப ஒரு விசேஷமான கோவில். ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து பார்க்க வேண்டிய கோவில் தான் இது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்க. நாங்களும் வந்து பார்த்துருக்குறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வராகி அம்மனுக்குன்னு சின்ன கோவில் கட்டிக்கிறாங்க. யாரெல்லாம் வராகி அம்மன் பக்தராக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோவில் கட்டிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கருங்கல்லான கோவில். இன்னமும் கோவில் கட்டினே இருக்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய அளவில் கோவில் கட்டின்னு தான் இருக்கிறாங்க. இந்த கோவிலில் இன்னொரு விசேஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயன் திருவள்ளுவருக்கும் இந்த கோவிலில் வந்து ஒரு சிலை வச்சுக்கிறாங்க. தமிழ் அமைப்பாளர்கள் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயே திருவள்ளுவர் வச்சுக்கிறாங்க. நம்ம எந்த கோவிலில் பார்த்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். திருவள்ளுவர் ஐயனுக்கு சிலை வச்சுருக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டின்னு தான் இருக்கிறாங்க. இன்னமும் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்க்க வேண்டிய கோவில் தான் இது. நம்ம எங்கே போயின்னுக்கிறோம் பார்த்தீங்கன்னா காலபைரவன் மெயின் கோவிலுக்கு போயின்னுக்கிறோம். காலபைரவன் பார்த்திங்கன்னா சிவனோட நெத்திக்கண்ணிலேருந்து வந்தாருன்னு சொல்கிறாங்க காலபைரவன். அந்த மெயின் கோவிலுக்கு தான் மெயின் கோவிலுடைய மூலஸ்தானம் எங்கே தான் இருக்குது. அந்த மூலஸ்தானத்துக்கு தான் போயின்னுக்கிறோம். காலபைரவன் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு. காலபைரவன் எப்போ வழிபடலான்னு சொன்னீங்கன்னா, காலபைரவன் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வழிபடலான்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் வந்து நம்மளுக்கு கஷ்டம், பில்லி, சூனியம், நம்மளுக்கு பிஸ்னஸில் நஷ்டம் ஆகிருக்கிறவங்களாம் வந்து வெள்ளிக்கிழமையில் வழிபட்டால் ரொம்ப நல்லதுங்களாம். இதுதான் மெயின் கோவில் காலபைரவன். இந்த கோவில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, காலபைரவனுக்கு எல்லா சாமிக்கும் வந்து நம்மளே பூஜை பண்ணிக்கலாம் நம்ம கையால். ரொம்ப விசேஷமான கோவில். வெள்ளிக்கிழமை வழிபட்டால் நல்லது தான். நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளை வியூவர்ஸ்க்கான சின்ன ஒரு தொகுப்பாத்து வழங்குறோம். அவங்க போய் பார்க்கலாம். சௌபாகியம் அருள்கின்ற பாதாள பைரவா, ஓம் கால பைரவா, ஜெய் கால பைரவா, ஸ்ரீ
சூலமுடன் உதிரக்க பாலமுடன் மும்மூர்த்தி மலை தாண்டி வருவான். கண்டிகை அணிமார்பன் தண்டமொரு கரமேந்தி அண்டமதில் அசைந்தாடி வருவான். திரிநேத்திர கணல் வீசி சூத்திரதாரியாய் சேத்திர பாலகன் வருவான். வேர் பறிக்கும் புயலாக ஆர்ப்பரிக்கும் அலையாக ஊத்திருக்கும் வனம் புகுந்து வருவான். இடை